செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த காத்தாங்கடை பகுதியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செய்யூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் லத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செம்பூர் வேலு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் கழக பேச்சாளர் குமார், மதுராந்தாங்கம் எம்எல்ஏவும் கழக மகளிர் அணி இணை செயலாளருமான மரகதம் குமரவேல், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் சின்னையா, ஸ்டாலின் பொறுப்பேற்ற அனைத்து திட்டங்களையும் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பேசிய அவர், இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் தனபால் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை ரயில் நிலையம் 2023-24 ஆண்டில் 13.81 லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்து 10.26 கோடி வருவாய் ஈட்டியுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் 8.27 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய பல்வேறு சிறப்பம்சங்களுடன் தரம் உயர்த்தப்பட உள்ளது. திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி கலந்து கொண்டு தரம் உயர்த்தப்படுவதற்கான அடிக்கலை நாட்டினார். விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்ட ரயில்வே துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே ஆனைமலையான்பட்டி பாலோடை பகுதியைச் சேர்ந்த குமரேசன் விவசாயம் செய்து வருகிறார். இவருக்கு மாரீஸ்வரி என்ற மனைவியும் கிஷோர்குமார் என்ற மகனும் உள்ளனர். கிஷோர்குமார் தேனியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் ஏசி மெக்கானிக்காக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கிஷோர்குமாருக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த தேவி என்ற பெண்ணை திருமணம் முடித்து வைத்துள்ளனர். இந்நிலையில் கிஷோர்குமார் மற்றும் தேவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்துக்காக தேனி நீதிமன்றத்தில் புகார் மனு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தேவியின் தந்தை மற்றும் உறவினர்கள் சிலர் தொடர்ந்து கிஷோர்குமார் மற்றும் அவரது குடும்பத்தை தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தந்தை உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் கிஷோர்குமாரை அவரது உறவினர்கள் பார்த்தபோது உடல்நிலை சரியில்லாதது போல் காணப்பட்டுள்ளார். இதையடுத்து அவரிடம் விசாரித்த போது தானும் தனது தாயும் அரளி விதையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது இருவரும் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் தப்புக்குண்டு பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் கடந்த 2011 ஆண்டு தனியார் பேருந்தில் பயணம் செய்தபோது சிப்பாலக்கோட்டையைச் சேர்ந்த கருப்புசாமி மற்றும் பிச்சைமணி ஆகியோர் இருக்கைக்காக பாலமுருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கருப்புசாமி மற்றும் பிச்சைமணி ஆகிய இருவரும் சேர்ந்து பாலமுருகனை ஓடும் பேருந்திலிருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளனர். இதனால் பாலமுருகன் படுகாயமடைந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வீரபாண்டி காவல் நிலையத்தில் பாலமுருகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. தற்போது இந்த வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் பிச்சைமணி, கருப்புசாமி ஆகிய 2 இளைஞர்களுக்கும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 100 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு துறைமுக விரிவாக்க பணிகள் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார். இதனையொட்டி தூத்துக்குடி துறைமுக வளாகம் பகுதியில் மிக பிரம்மாண்டமான அளவில் விழா அரங்கம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் விழா நடைபெறும் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வெடிகுண்டு நிபுணர்கள் அவ்வப்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை நெல்லை வரும் பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் நெல்லையில் பேட்டியளித்துள்ளார். பிரதமர் ஹெலிகாப்டரில் இறங்கும் பகுதிக்கு அருகே உள்ள சமாதானபுரம் மின்வாரிய அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 1000க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரும் மீனவர்களும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். நமது மாநகர மாவட்ட காங்கிரஸ் சங்கரபாண்டியன் தலைமையில்
மீனவரணியுடைய தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ முன்னிலையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். மோடியினுடைய மீனவர் மீது மோடி காட்டுகின்ற அலட்சிய போக்கை கண்டித்து மிகப்பெரிய அளவிலே அந்த கண்டன கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதற்கு மீனவ மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பிலும் உள்ள மக்கள் திராக கலந்து கொண்டு இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலே வலு சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள புலியரை வாகன சோதனை சாவடியில் போலீசார் வழக்கமான வாகன சோதனை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தமிழகத்திலிருந்து கேரளா நோக்கி சென்ற அரசு பேருந்தில் இருந்த கேரளா பயணி ஒருவரின் உடைமைகளில் இருந்து சுமார் 315 கிராம் மதிக்கத்தக்க தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அந்த நபர் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த அனஸ் ரகுமான் என்பதும் அவர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் இருந்து இந்த தங்கக்கட்டிகளை வாங்கி செல்வதும் தெரியவந்தது. மேலும் இந்த தங்கக்கட்டிகளை மலப்புரம் பகுதியில் உள்ள ஒரு நகை கடைக்கு கொண்டு செல்வதாக அனஸ் ரகுமான் கூறிய நிலையில் அது தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து தங்கத்தை பெற்று செல்லுமாறு போலீசார் அனஸ் ரகுமானுக்கு அறிவுரை வழங்கி பிடிப்பட்ட தங்கத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். நாமக்கல் ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நாடு முழுவதும் 544 ரயில் நிலையங்களை 41,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் காணொலி காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே.பி. ராமலிங்கம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம், நாமக்கல் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில் நிலையங்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வந்தே பாரத் ரயிலை இவ்வழியாக இயக்க தெற்கு ரயில்வே எடுக்கும் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் சின்ன ஓவுலாபுரம் நடுத்தருவை சேர்ந்தவர் மொக்கை பாண்டி. இவரது ஒரே மகன் கார்த்திகேயன் திருமணமாகி மனைவியை பிரிந்து தந்தையுடன் வசித்து வருகிறார். மதுப்பழக்கத்திற்கு அடிமையான இவர் தனது தந்தையிடம் அடிக்கடி பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். வழக்கம் போன்று தனது தந்தையிடம் பணம் கேட்டபோது அவர் தரம் மறுத்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றி இருவருக்கும் அடிக்கடி ஏற்பட்ட சூழ்நிலையில் கார்த்திகேயன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தந்தை என்றும் பாராமல் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த தந்தை மொக்கை பாண்டி சிகிச்சைக்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான கார்த்திகேயனை வலைவீசி தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.